Standard 12, Unit 1, Application of Matrix and Determinant, Example 1.21. Find the inverse of A by Gauss-Jordan method. ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் படி கண்டுபிடிக்கும். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா வாட் இஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட் நமக்கு தெரியும். காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா என்ன, மேட்ரிக்ஸ் ஏ ஆக்மெண்டேட்டட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா, இதில் என்ன ஏ வந்து என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டருக்கு என்ன பண்ணணும், அதோட சேர்த்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை எழுதிக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஃபைண்ட் த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் E1 E2 அப் டு EK. எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸோட அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இருந்த இடத்துல ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகவும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸும் ஃபார்ம் ஆகும். அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸினுடைய ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஆர்டர் 3/3 மேட்ரிக்ஸ், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஏயை ஐடென்டி மேட்ரிக்ஸோட சேர்த்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ண கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்த ஏ மேட்ரிக்ஸ் எதாவது மாற்றணும் அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல்லாம் 1 இருக்கும், மிச்சம் எல்லா இடத்துல என்ன இருக்கணும், 0 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, இந்த 2ங்கிற இடத்துல 1ஆக மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை எடுத்துக்கிறேன், நானே டிக்ளேர் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் an E1. எதுக்கு எடுக்க அப்படின்னா டு மேக் அந்த A11. ஓகேவா, ஏ பை ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 உள்ள அந்த A11 நான் 1ஆ மாற்றுறதுக்கு ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை எடுக்கிறேன். எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நான் எப்படி எடுக்க அப்படின்னா R1 என்ன செய்ய போகிறேன்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ண சொல்ல ரெண்டு பக்கம் என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த R1 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இந்த R1 என்ன பண்ண 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணோம்னா 2ங்கிறது 1ஆக மாறிடும். 1ங்கிறது 1/2, இது 1/2, இங்கே ஏற்கனவே 1 இருக்கு, அப்புறம் 1/2 0 0 மிச்சம் என்ன பண்ணலாம், அப்படி எடுத்து எழுதிடணும். இந்த 1க்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா 0 இருக்கணும். 1க்கு கீழே உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நான் 0 மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த முதல் எடுத்துக்கிறேன். தட் இஸ் A21 நினச்ச போகிறேன். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் E2 எடுத்து என்ன செய்ய போகிறேன், A21 நான் 0 மாற்ற போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்படின்னா இப்போ 3 நீங்கள் 0 மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அதுக்கு முதல்ல எந்த ரோவை மாற்ற போகிறீங்களோ அந்த ரோ முதல்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் R2 நினச்ச அப்புறம் மாற்றம் கொண்டு வரப்போகிறேன். அப்புறம் முதல்ல என்ன பண்ண போகிறேன், R2 அப்படியே எடுத்துக்கிடணும். எடுத்ததுக்கப்புறம் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இதை 0 ஆக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3யை ரிமூவ் பண்ணணும். இந்த 3யை 0 ஆக்குனா 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இங்கேயும் 6 வந்துடும், இங்கேயும் 6 வந்துடும். அடுத்த அந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது R2 என்ன பண்ணிக்கிறேன், ரோ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 2லேருந்து என்ன பண்ணுறேன், இந்த ரோ 3யை மைனஸ் பண்ணி எடுக்கிறேன். R2 ரோ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்ல என்ன வந்துடும், அங்கே 3 இருக்குது, 6 2 4 1 2. அப்புறம் என்ன பண்ணுறேன், ரோ 3யோட 3 மல்டிப்ளை பண்ணுறேன், அதாவது -3யோட மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ண சொல்ல 3 2 6 -6 1 இருக்குது, -3 அப்புறம் 2 இருக்குது, அப்படின்னா -6. ஓகேவா, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் 0 வந்துடும். 4 -3னா 1, இங்கே 2 -4னா 4. சைன் மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கான சைனாக போடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த பக்கம் உள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அதே கண்டிஷன்ஸை அதே எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணல ரெண்டாவது ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா நடுவில் உள்ள 1 மட்டும் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 2, அதுக்கப்புறம் மிச்சம்லாம் 0 தான் இருக்கும். அதுக்கப்புறம் -3 இன்ட்டு R3 ரோ R3 என்ன பண்ணுறேன், -3 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணிங்க அப்படின்னா கடைசி மட்டும் என்ன வரும், -3 வரும். இந்த ரெண்டும் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் -3னால இங்கே 0 0 0 தான். 0 -0 2 -0னாலும் 2 தான். 0 -3னா -3 தான். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை எடுத்து எழுதிக்கிறேன். இதுதான் என்ன அப்படின்னா இந்த A/I3 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணிட்டேன், 2 நேரம் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தினா அந்த மேட்ரிக்ஸ் எதாவது மாறும் அப்படின்னா அது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். தட் இஸ் இதாகிட்டு இதான் இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸு. ஓகேவா, அடுத்தது என்ன செய்ய போகிறேன், இங்கே 0 இருக்கா, இதுக்கப்புறம் என்ன வரணும், 0 வரணும். ஆனால் என்ன பண்ணுறேன், இதை 0 மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் E3 எடுக்கிறேன். E3 எடுத்து என்ன பண்ண போகிறேன், அந்த A31 மாற்ற போகிறேன், 0 மாற்ற போகிறேன். ஓகே, அதுக்கு நான் எடுக்கக்கூடிய அந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் E3 R3 என்ன செய்ய போகிறேன், நான் 0 மாற்ற போகிறேன். மாற்றக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க தெரிஞ்சிடும். இங்கே 2 இருக்குது, இப்போ என்ன பண்ணணும், எனக்கு 0 வரணும். 0 வரணும் அப்படின்னா இந்த 2லேருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த 2லேருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே 2 இங்கே நீங்கள் எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் என்ன பண்ணும்போது 0 அப்படின்னா அந்த ரோனை மனசு எடுக்க முடியும். அப்படின்னா அதுக்கு மேலே ரோ 1 எடுக்கிறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்படின்னா இது எப்போ 2ஆக மாறும்னா இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா. ஓகேவா, அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரோ ஆப்ரேஷன்ஸ் R3ங்கிற ரோவை சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு R3 தான் எடுக்கணும். ஓகே, இது இம்பார்ட்டன். R3 தான் முதல்ல வரணும்.
R3 எடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறேன், R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு R3 என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா முதல்ல R3 இது மேட்ரிக்ஸ் ஏவுடைய அந்த மேட்ரிக்ஸில் ரோ என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். R3 எடுத்துட்டு R3 2 1 2 அப்புறம் R1ஓட என்ன பண்ணுறேன், -2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா -2 -1 -1 2 -2னா 0 1 -1னா 0 2 -1னா 1. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த ரோ எடுத்துகிட்டு பண்ண ஒர்க் பண்ணுறேன். அந்த ரோ 3 வந்து 0 0 1. அப்புறம் ரெண்டாவது அந்த R1ஓட -2 மல்டிப்ளை பண்ணோம்னா R1ல என்ன இருக்குது அப்படின்னா 1/2 இருக்குது. 1/2ஓட -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கேன்சலாக என்ன வந்துடும், -1 வந்துடும். -1 மீதி எல்லாமே 0 தான், 0 0. ஓகேவா? இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் பண்ண இங்கே ப்ளஸ், இங்கே 0, இங்கே மைனஸ், இன்னொன்று 0. அப்படின்னா -1 அப்படியே வந்துடும் 0, இங்கே என்னது 1. கடைசியாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3க்கான ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிங்க. இப்போவும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 2 0 வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே 1 தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ண சொல்லி 1 வந்து 1க்கு கீழே 0 இருக்கும். ஆனால் மேலே என்ன வரணும், 0 வரும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன், A1 2 என்ன செய்ய போகிறேன், 0 ஆக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், E4 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் எடுக்க போகிறேன். எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் எதை மாற்றணும், R1 தான் மாற்றம் கொண்டு வரேன். அப்படின்னா R1 மாற்றம் கொண்டு வரேன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் என்ன தான் இருக்கணும், R1 தான் இருக்கணும். இது 1/2 இருக்கணும். இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த R3 எடுத்தீங்கன்னா அதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 வந்துடும். ஆனால் நான் R3 எடுக்க முடியும். அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து R2 தான். R1 சேஞ்சஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், R2 எடுக்க போகிறோம். அப்படின்னா இந்த 1 என்ன பண்ணணும்னா 1/2 மாற்றணும். அதுவும் -1/2 மாற்றணும். அப்படின்னா 1/2 -1/2ன்னு ஆட்டோமேட்டிக்காக 0 மாறிடும். அதனால் என்ன பண்ண போகிறேன், R1 -1/2 ஆஃப் R2 எடுக்கிறேன். இதான் என்னது ரோ ஆப்ரேஷன்ஸ். இந்த எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் அந்த நம்மளோட மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணுறோம். R1 என்ன இருக்குன்னா 1 1/2 1/2 -1/2 into R2. இது ஏற்கனவே 0 தான். அப்புறம் 0 into anything is 0. அப்புறம் இங்கே 1 இருக்குது. 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/2 -4 into -1/2 2 2 4 2 into -1னா 2. ஆன்சர் இங்கே 2 வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இது வந்து மைனஸ் பண்ணால் 0, இது என்ன ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். 1/2 + 2னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5/2 வந்துடும். அதேமாதிரி இந்த பக்கம் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ரோவை என்ன பண்ண ஒர்க் பண்ணணும், R1 எடுத்துக்கிட்டேன். R2ல் என்ன பண்ணுறேன், -1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண சொல்ல 0 1/2. அப்புறம் இங்கே என்ன இருந்திருக்கு, ஏற்கனவே 2 இருந்திருக்கு. ஓகேவா? 2னா மல்டிப்ளை பண்ண சொல்ல 2 into 1/2னா 2 கேன்சல் ஆகும். -1 வந்திருக்கு. அப்புறம் அங்கே -3 இருக்குது. அப்புறம் -3 into -1/2 அப்படின்னா 3/2. ஓகே, இப்போ சால்வ் பண்ணோம்னா 1/2 + 0னா 1/2 தான். இங்கே 0 -1னா -1, இங்கே 0 3/2னா 3/2. சேஞ்ச் பண்ண ரோலெல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு, இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3னுடைய எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு மேலே உள்ள எல்லாமே 0 இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, 5/2 இருக்கும். நம்ம இதை 0 மாற்ற போகிறேன். மாத்திரைக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன்ஸ் E5 ஒன்று எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறேன், A13 பொசிஷன் உள்ள அந்த எலிமெண்ட் என்ன செய்ய போகிறேன், 0 மாற்ற போகிறேன். மாற்றுறதுக்கு என்ன ரோ ஆப்ரேஷன் எடுக்க அப்படின்னா E5 = R1. அந்த ரோ வந்து R1. அப்புறம் R1 அப்படியே எடுத்துக்கோங்க. அங்கே 5/2 இருக்குது. அப்படின்னா என்ன வரணும், -5/2 வந்தால் தான் 0வாக மாறும். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், -5/2 R3. ஏன் R2 எடுக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் இங்கே எடுத்து R2ல் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. -4 இது கூட 5/2 போட்டிங்க அப்படின்னா நம்ம 10 ஆகும். அதனால் அப்படியே என்ன கேன்சல் ஆகாது, 0 ஆகுது. அதனால் என்ன பண்ணிக்க, இதை எடுத்துக்கலாம். ஒன்றுனா -5/2 எடுத்துக்கலாம். அப்படின்னா +5/2 -5/2னா 0 ஆயிரும். R1 0 5/2. R3யோட என்ன பண்ணுறோம், -5/2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா இதுவும் 0 இதுவும் 0. இங்கே என்ன வந்துடும், -5/2. இந்த 1 அப்படி வந்துடும். இந்த 0 இங்கே +5/2, இங்கே -5/2. அப்படின்னா ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா 0. அதே என்ன பண்ணுங்கள், அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், அதேமாதிரி R1 R3 எடுக்கணும். அப்படி ஒர்க் பண்ண சொல்ல 1/2 -1 அடுத்தது 3/2. இங்கே -5/2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5/2 0 -5/2. ஓகேவா? இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் 1 போல இருக்குது. அப்படின்னா 6/2 வந்துடும். 2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3 வந்துடும். இது -1 0னா -1. இங்கே 2 என்ன இருக்குது, பேஸ் 1 போல் இருக்குது. பேஸ் இது பண்ணிங்க அப்படின்னா 3லேருந்து 5 -5 + 3 அப்படின்னா 2 கேன்சல் பண்ணிங்க -1. கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 கண்டுபிடிச்சிங்க. அதனுடைய எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது A23ல் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா -4. இதை மட்டும் 0 ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த டோட்டல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏங்கிறது எதாவது மாறிட்டுன்னு அர்த்தம். யூனிட் மேட்ரிக்ஸாக மாறிட்டு இல்லை ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாறிட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு என்ன செய்யப்போம், அந்த -4 மட்டும் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா E6ங்கிற அந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை நான் பண்ணி A23ல் உள்ள எலிமெண்ட் என்ன மாற்ற போகிறேன், 0 மாற்ற போகிறேன். அப்போ நான் என்ன எடுக்க போகிறேன், E6 = R2 எடுக்க போகிறேன். R2 தான் ஃபஸ்ட்டு வரணும். R2 ப்ளஸ் அங்கே யாருன்னா என்ன இருக்குது, -4 இருக்குது. -4 தான் என்ன செய்ய போகிறேன், அந்த இடத்துல நான் 0 கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறேன், -4 வருது. அதை என்ன பண்ணணும், 0 ஆக்கணும்னா இன்னொரு +4 வரணும். +4 வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0, இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். ஆனால் இங்கே 1 இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்,
தேர்ட் ரோவை எடுத்து அதை என்ன பண்ண 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 + 4 வந்தால் 0 மாற்றிடலாம். R2ஓட +4 R3 மல்டிப்ளை பண்ணி இதோட ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்படி பார்க்க சொல்ல R2ல் என்னெல்லாம் இருக்குன்னா 0 1 -4, அப்புறம் R3யோட 4 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 0 0, இங்கே எனக்கு 1 இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணால் 4 -4 + 4 அப்படின்னா 0 ஆயிரும். இந்த 1 அப்படியே இறங்கிடும். அதே மாதிரி யூனிட்ரி மேட்ரிக்ஸில் உள்ள இதில் என்ன பண்ணுறோம், அந்த ரோவில் அந்த சேஞ்ச் பண்ணுறோம். அதில் R2 இருக்குது 0 2 -3, R3ல் 4 மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ரோ என்ன அப்படின்னா -4 0 4. ஓகேவா, இங்கே 0 -4 தான், -4 0 2னா 2, இங்கே -1 இங்கே 4 அப்படின்னா 2 சைன் சேஞ்ச் இருக்குன்னா மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்குள்ள சைன் பண்ணணும். பெரிய நம்பர் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிற 1 ஆயிரும். ஃபைனலாக எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் 6 ஆர்டர் 6ல் உடைய எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதில் நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா, நம்ம கொடுத்துருந்த அந்த மேட்ரிக்ஸ் ஏயை ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம். இது ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் உள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாற்றப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் ஏ இன்வர்ஸ். ஓகேவா, தற்போது ஏ இன்வர்ஸ் = இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து எழுதிடலாம். இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மோட திருப்பி அவங்க சந்திக்கிறேன். பாய்.